வாழ்க விவசாயம். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கி, இந்த வியட்நாம் பலா. இந்த வியட்நாம் பலாவை தான் பத்தி பார்க்க போறோம். அதாவது என்னன்னாக்கி, இந்த பலான்னு சொன்னாலே தெரியும். நெறைய பெரியவங்களுக்கும் சரி, சின்னவங்களுக்கும் சரி, சக்கப்பழம் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. இந்த பலா வந்து நம்ம தோட்டத்துல தான் வச்சு உருவாக்கணும் அப்படின்லாம் கிடையாது பார்த்துக்கிடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 20க்கு 20க்குள்ள கேஜ் பேக். இந்த 20க்கு 20 கேஜி பேக்லயே உங்களுக்கு வந்து என்னன்னா இந்த வியட்நாம் பழம் வந்து இந்த பாருங்க காய் விட ஆரம்பிச்சாச்சு. அப்போ சில ஆட்களுக்கு வீட்டுல இடம் இல்லாத ஆட்கள், தோட்டம் இல்லாத ஆட்களுக்கு நம்ம மாடி தோட்டம் அமைக்கிறதுக்கு கணக்கு பண்ணி என்னன்னாக்கி நீங்க பேரல் இருக்கும், ஒரு பெரிய நம்ம தண்ணி பிடிச்சி வைக்கக்கூடிய பேரல்ல ரெண்டா வெட்டி அதை பகுதியா எடுத்து நம்ம மாடியில கொண்டு வச்சு மண்ணு நிரப்பி அதை ஒரு காபங்கு கீழே மண்ணு போட்டு மேலே அந்த இந்த இந்த மாதிரி ஒரு பலா இந்த மாதிரினா நம்மள்ட்ட பின்னம் இருக்கு, அதை நான் காணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து வியட்நாம் பலா, இந்த வியட்நாம் பலான்னு சொல்லி கேளுங்க. அதான் வியட்நாம் பலா தான் உங்களுக்கு வந்து மாடி தோட்டத்துல சீக்கிரம் காய்க்கக்கூடிய பலா. வேற எல்லாமே கொஞ்சம் லேட்டாகி தான் காய்க்கும். இது வந்து உங்களுக்கு உடனே காய்ப்புக்கு வந்துடும். சக்கை சோளையும் நல்லா டேஸ்டா இருக்கும். இது வந்து என்னன்னாக்கி உங்களுக்கு சக்கையும் பெரிய சக்கையாட்டு வரும் பார்த்துடுங்க. மாடி தோட்டத்துல வச்சாலுமே பெரிய சக்கையாட்டு வரும். அதனால நீங்க வந்து விவசாயிகள் அனைவரும், விவசாயிகள், தோட்டத்துக்காரங்க, வீட்டுக்காரங்க யாருனாலும் இந்த வியட்நாம் பலா வந்து நமக்கு என்ன செய்யலாம், வைக்கலாம். அதை எப்படி மாடி தோட்டத்துல வைக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க பாத்தீங்கன்னாக்கி, வியட்நாம் பலா வந்து ஒரு பேரல வாங்கி நம்ம ரெண்டா வெட்டணும். ரெண்டா வெட்டி அதுக்கும் போறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஒரு காபங்கு மண்ணு கீழே போட்டுக்கிட்டு இந்த மாதிரி பலா ஒண்ணு வாங்கி இந்த கவரை, இந்த கேஜி பேக்கு கவர் இருக்குல்ல, அந்த கவரை ரெண்டு பக்கமும் கிழிச்சுக்கிட்டு இந்த பலாவை தூக்கி அப்படியே உள்ள வச்சு நம்ம என்ன செய்யலாம், மேல மின்னும் மண்ணு போட்டுக்கிட்டு நல்ல காஞ்ச சாணி, ஆட்டாம்புழுக்க, 2 டிஏபி இந்த மாதிரி போட்டு விட்டீங்கன்னாக்கி உங்களுக்கு மாடி தோட்டத்துல என்ன செய்யலாம், நம்ம சக்கப்பழம் பறிச்சு சாப்பிட்டு விடுவோம். அதுக்கும் பிறகு சின்ன குழந்தைகளுக்கு, பெரிய ஆட்கள் எல்லாருமே இந்த சக்கப்பழம் சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. சக்க சீசன்ல எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடக்கூடியது சக்கப்பழம். அப்படி இருக்கும்போது இந்த வியட்நாம் பலா வந்து நமக்கு எல்லா விவசாயிகளுக்கும், எல்லா தோட்டத்துக்காரருக்கும், எல்லா வீட்டுக்காரர்களுக்கும் பயன்படணுங்கிறதுக்காண்டி நம்ம இந்த மாதிரி பெரிய பெரிய கேஜி பேக்லயும் வச்சு நம்ம காய்ப்பு திறனை காணிச்சு நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நர்சரி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கி கன்னியாகுமரி மாவட்டம் அணு நர்சரி கார்டன் சொத்தவிளை, சரியா? அதே போல பாத்தீங்கன்னா என்ன பாத்தீங்களா, பெரிய பெரிய நம்ம இது வந்து வாட்டர் ஆப்பிள்னு பாத்தீங்கன்னாக்கி ஆப்பிள் செடி அப்படின்னு நினைச்சுறாங்க. அதாவது கேரளால எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இதை சேம்பக்கா அப்படிம்பாங்க. பாருங்க, இதெல்லாம் சேம்பக்கா. இந்த இலையை பார்த்தா தெரியும் பார்த்துடுங்க, சரியா? இதுவும் 20க்கு 20 கேஜி பேக் தான். இதையும் நம்ம என்ன செய்யலாம், நம்ம பேரல்ல வச்சு பெரிய அளவுல மாடி தோட்டம் மாதிரி எல்லாமே வைக்கலாம் பார்த்துடுங்க. மேக்சிமம் நம்ம வந்து மாடி தோட்டம் அமைக்கும் பொழுது கண்டிப்பா பேரல்ல வச்சீங்கன்னாக்கி உங்களுக்கு வந்து என்ன செய்யலாம், காய்ப்பு திறனுக்கு கொண்டு வந்துடலாம். நம்ம அந்த அதுல இருந்து ஒரு அனுபவம் எடுத்துடலாம், சரியா? அதனால இந்த மாதிரி கேஜி பேக்ல வச்சாக்கி காய்க்கும், ஆனா சிம்பிளா இருக்கும். ஏன்னா அந்த மண்ணு சத்துல தானே வாழும். அதனால உங்களுக்கு என்ன செய்யணும்னா மாடி தோட்டம் அமைக்கும் போது எல்லா வீட்டுக்காரர்களும் சொல்லிவிட்டேன், கண்டிப்பா பேரல் வாங்கி பேரல ரெண்டா அறுத்து நீங்க என்ன செய்யலாம், மாடி தோட்டம் அமைக்கலாம். அதுக்கு உங்களுக்கு சாய்ஸ் இல்லை, உங்களுக்கு வைக்க தெரியலன்னு சொன்னாக்கி நம்ம அணு நர்சரி காரனை கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாமே மாடி தோட்டம் அமைச்சு தருவாங்க. நம்ம இந்த மாதிரி பழம் இருக்கதா நம்ம பார்ப்போம். வாருங்க, பாத்தீங்கன்னாக்கி என்ன இருக்குல்ல, இது அவ்வளவுமே வியட்நாம் பலா தான். நீங்க பார்த்துருப்பீங்க, நம்ம காய்ப்பு திறனு காணிச்சதை நம்ம நர்சரி முன்ன அந்த இதுக்கு நம்ம சாம்பிளுக்கு முன்ன காணிச்சிருந்தோம். ஏன்னா கஸ்டமர் வந்தாக்கி பார்க்கக்காண்டி அதை நம்ம முன்ன வச்சிருந்தோம். இது எல்லாமே நம்ம அணு நர்சரி கார்டன்ல சொத்தவளை, கன்னியாகுமரி மாவட்டம் அணு நர்சரி கார்டன். இந்த இது என்னன்னா அவ்வளவுமே கேஜி வியட்நாம் பலா தான். பார்த்துடுங்க, இது அவ்வளோத்தையும் மேலெல்லாம் ஃபுல்லாக காணிங்க, மேலே இந்த பேக் எல்லாம் காணிங்க. பார்த்தீங்கன்னா இது அவ்வளவுமே வியட்நாம் பலா தான். இது அவ்வளவுமே நம்ம என்ன செய்யணும், மாடி தோட்டம் அமைச்சாக்கி அழகா காய்க்கும். வீட்டுக்காரங்களுக்கோ தோட்டத்துக்காரங்களுக்கோ ஏதாவது தேவைன்னாக்கி நம்ம அணு நர்சரி கார்டனை கான்டாக்ட் பண்ணிக்கிடுவோம். அதே போல ஒன்று என்னன்னாக்கி இந்த பாருங்க, இந்த காய் பிடிக்கி பாருங்க, இந்த காய் பிடிக்கிறத காணிங்க, என்ன இருக்குல்ல, இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி நாங்கள் என்னன்னாக்கி வியட்நாம் பலா வந்து இந்த மாதிரி சின்னதுலேயே பெரிய பெரிய பாக்கெட்ல வச்சுருவோம். சின்னதுலேயே பெரிய பெரிய பாக்கெட்ல வைக்கும்போது என்ன பார்த்தீங்களா, காய் வருது பார்த்தீங்களா. இது இந்த ஸ்டெம்பு இன்னும் வண்ணம் வைக்கல, ஆனால் இந்த காய் வந்து ஃபர்ஸ்ட் வராது, இந்த காய் ஃபெயிலியர் ஆயிரும். அந்த மாதிரி இந்த மாதிரி மூடு பருத்த பிறகு தான் என்ன செய்யும், அழகா பிடிக்கும். இல்லாம இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ்ல நாங்க வந்து பெரிய பாக்கெட்ல ஏத்தின பாத்தீங்களா, மண்ணுக்குள்ள இருந்தே வந்துடும். இந்த மாதிரி தான் காய் நம்மள்ட்ட இருக்கு வியட்நாம் பலா. இதுக்கு பேர் வந்து வியட்நாம் பலா. எந்த நர்சரில நீங்க கேட்டு வாங்கினாலும் இந்த இலையை பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்துடுங்க.
இன்னும் இருக்கலாம். இந்த இலையை பார்த்தா தெரியும் வியட்நாம் பலா. பார்த்துக்கிடுங்க. இந்த மாதிரி இருக்கும். எல்லா பலாவுமே இந்த மாதிரி இருக்கும். இதுதான் வியட்நாம் பலா. சரி, ஏதாவது விவசாயிகளுக்கோ ஏதாவது தோட்டத்துக்காரங்களுக்கோ தேவைன்னாக்கி நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் அனு நர்சரி கார்டன் சொத்தவளை நர்சரியை கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.